Land and building. Step 1, fixed assets, land and building, plant and machinery, furniture and fixtures. This is step number 2. Current assets na என்னது? What are current assets they? என்னப்பா? ஈஸியா எடுத்துக்கலாமா? ஈஸியா கேஷா மாத்தலாம். அப்புறம் வேற என்ன? அது liquid assets. Current assets na என்ன? Something which you can easily convert it into cash are called as liquid assets. What does mean by current asset? என்னப்பா? ஆஹா. வேற ஏதாவது கெஸ்? Current assets are those assets which are utilized for a period of less than 12 months. ஓகேவா? அந்த ஃப்ளோ ஆஃப் மணி கரண்ட் அசெட்டோடது வந்து 12 மாசத்துக்குள்ள தான் இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ ஸ்டாக் அதுல ஒரு எக்ஸாம்பிள், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், இதெல்லாம் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் அந்த மாதிரி. ஓகேவா? கரண்ட் லயபிலிட்டினா என்ன அர்த்தம்? என்னப்பா? ஷார்ட் டேர்ம் டெட். ஷார்ட் டேர்ம் டெட் predominantly predominantly less than 12 months. ஓகேவா? இப்போ ஸ்டெப் நம்பர் 4. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. எப்பவுமே கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் liability is a favorable working capital position. ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன்னா 12 மாசத்துக்கு நான் டெட்டு எடுத்திருக்கேன்னா 12 மாசத்துக்கு டெட்டு எடுத்ததுக்கு என்னோட ரொட்டேஷன் ஆஃப் கரண்ட் அசட்டும் சஃபிஷியண்டா இருக்கு, கரண்ட் அசட்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா என்னோட 12 மாசத்தோட ஃப்ளோ ஆஃப் மணியை நான் கரெக்டா பிசினஸ்க்கு ஆப்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங்னா என்ன? வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. கரெக்டா? அப்படின்னா என்னன்னா the day to day operations of the business are being met predominantly by the current assets. Okay. However, any debt which I'm taking for a period of less than 12 months, to meet those debts, I should have a excess quantification of current assets. அப்படி இருந்தாதான் என்னோட கரண்ட் லைபிலிட்டியும் நான் த்ரூ பண்ண முடியும், என்னோட டே டு டே ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனையும் த்ரூ பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அசெட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும்னு சொல்றதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸ்டெப் நம்பர் 5. இப்போ இங்க பாத்துக்கோங்களேன், நம்மளுக்கு சம்பளம்லாம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மானிட்டரி லைபிலிட்டி, மானிட்டரி அசெட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. கரெக்டா? இப்போ லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ் கண்ணா. இங்க வந்து இன்னொன்னு என்ன பாக்குறீங்க? கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ்ன்னு பாக்குறீங்க. கரெக்டா? கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஸோ கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் எதுக்கு? இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த க்ளோசிங் டேட் as on the closing date எல்லாம் be it any transaction happen during the year or beginning of the year or closing of the year எல்லாத்தையுமே நம்ம we are trying to convert it to a one platform called as closing numbers. Okay. So இந்த closing conversion, opening conversion factor, closing conversion factor லாம் என்னன்னா எல்லாத்தையும் all under one roof மாதிரி closing situationக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வரோம்.
அதான் கன்வர்ஷன் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா we call it as opening conversion factor, average conversion factor, closing conversion factor. ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, என்னோட ஓப்பனிங் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் 40 இருக்குன்னா 40/50 அப்படின்னா க்ளோசிங் இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே அந்த க்ளோசிங் இண்டெக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றது வேற எதுவும் இல்லைன்னா க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ். அதே மாதிரி ஆவரேஜ்க்கும் அதே மாதிரி தான், க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் டிவைடட் பை ஆவரேஜ் இண்டெக்ஸ் நம்பர். க்ளோசிங் கன்வர்ஷனுக்கு அப்படிதான், க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் divided by closing index number. புரியுதா? இதான் இதோட மீனிங். இது ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 5. இப்ப வந்து ஒரு ஓப்பனிங்ல இருந்து இப்போ ஓப்பனிங் கேஷ் வந்து 40,000 இருக்குது, க்ளோசிங் கேஷ் வந்து 50,000 இருக்கு. இது இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ். சூப்பர். வைஸ் வர்சா இருந்தானாக்கா டிக்ரீஸ்னு சொல்லுவோம். இப்ப நல்லா பாத்துக்கோங்கண்ணா, ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் என்னோட நெட் மானிட்டரி லைபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன, நெட் மானிட்டரி அசெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 6 நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஓப்பனிங் மானிட்டரி லயபிலிட்டி. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க தேவ். ஓகே, எழுதலாம் வேண்டாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா தேவ்? தேவ் ஓகே. இன்க்ரீஸ் ஆஃப் மானிட்டரி liability during the year less closing monetary liability. Step number 7. Opening monetary asset plus increase. Increase na add பண்ணணும் கண்ணா. Okay. Decrease na minus பண்ணணும். Increase or decrease. Plus increase or minus decrease. புரியுதா தேவ்? Of monetary liability. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கண்ணா, இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, அதுலேருந்து வருதான் நெட் கெயின் ஆர் நெட் லாஸ் ஆன் த மானிட்டரி ஐட்டம்ஸ்.
ஓகேவா? இதான் இதோட மீனிங். இப்ப இதெல்லாம் எழுதிக்கோங்க தேவ். இது அப்படியே எழுதிக்கோங்க கண்ணா. சின்ன நோட்ல எழுதிக்கோங்க தேவ். கிடைச்சிருச்சா சின்ன நோட்டு? ஓகே கண்ணா. ஐயோ! ஓகே, ஓகே. அச்சச்சோ! இது ஃபிக்ஸ்டு அசெட் தேவ். ஓகே, எல்லாமே அது லயபிலிட்டியா மாறி இருக்கு. ம். என்னப்பா? கரண்ட் அசெட் இல்ல. எல்லாமே மாறி இருக்கு. ம். எழுதிக்கோங்க தேவ். இந்த ஸ்டெப்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அந்த 6th சம் ஈஸியா போட்டுறலாம் கண்ணா. சொல்லிக் குடுக்குறேன். ஆ. ஐயோ! தேங்க்ஸ். ஓகேவா? ம். ஸ்டெப் 5 நல்லா மனசுலாக்கிக்கோங்க. ஓகே. ஸ்டெப் 5யும் ஸ்டெப் 6, ஸ்டெப் 7, ஸ்டெப் 4 வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்டெப் 4 இல்ல ஸ்டெப் 3 வரைக்கும். டேய் ஒரே நிமிஷம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துறேன் டேய். ஒரே நிமிஷம்.
எழுதிட்டீங்களா தேவ்? குட். இப்போ சம் போலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சம் சொல்லி தரேன். சின்ன சம். நானே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, கேஷ், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், இது வந்து 1/1/2026, 31/12/2026. ஓகேவா? தெரியுறதா தேவ்? ஓகே. 60,000, 88,000, 80,000, 1 lakh, 1 lakh, 1,24,000. இதுல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஜெனரல் ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ் as on 1/1/2026 100. ஓகேவா? அப்புறம் ஜெனரல் ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ் as on 31/12/2026 125. ஆவரேஜ் ரீட்டைல் இண்டெக்ஸ் நம்பர் 120. இப்போ வந்து கம்பெடிஷன் ஆஃப் நெட் கெயின் பார்க்க போறோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு குட்டி சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் இந்த சம்ஸ் பார்க்கலாம். இந்த சம் தான் தேவ், எழுதிக்கோங்க தேவ். இந்த சம் 2 மார்க்ஸ் சம் தேவ். 2 மார்க்ஸ் சம் ஆர் 5 மார்க்ஸ் சம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 5 மார்க்ஸ் இருக்குல்ல தேவ் உங்களுக்கு? 5 மார்க்ஸ் சம்லாம் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. தேவ் கொஞ்சம் எனக்கு குட்டி சம் தேவ் இது ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த சம் போலாம். காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிக்கோங்க, நிதானமா காப்பி பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் particulars rupees ஸ்டார்ட் பண்றேன் தேவ். ஓகே, ஃபர்ஸ்ட் அசர்ட், இது ரெண்டும் அசர்ட் தேவ். கரெக்டா? கரண்ட் அசர்ட், இவன் கரண்ட் அசர்ட், இவங்க வந்து கரண்ட் லைபிலிட்டி. இல்ல தேவ், கரெக்டா இருக்கு, ப்ராப்ளம் இல்ல, பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப பாருங்க தேவ், ஃபர்ஸ்ட் அசர்ட். நம்ம அசர்ட்டுக்கு வந்து we are going to find அந்த நெட் கெயின் அந்த கால்குலேஷன் எடுத்துட்டு வர போறோம். ஸோ இப்ப அசர்ட் எடுத்துக்கிறோம். அசர்ட் என்னெல்லாம் இருக்குது? கேஷ் இருக்கான், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இருக்கான் இல்லையா? கேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000,
அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பாத்தீங்கன்னா ஒரு 80,000. ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு? 1,40,000. இப்போ இவங்க வந்து ஓப்பனிங் தேவ், க்ளோசிங் எவ்வளோ? இவங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா எவ்வளோ? 1,80,000. தேவ் இப்ப நீங்க சொல்லுங்க தேவ், இது இன்க்ரீஸா டிக்ரீஸா அசட்டை பொறுத்த வரைக்கும்? வெரி குட். சோ இவங்க வந்து இன்க்ரீஸ். எவ்வளோ இன்க்ரீஸ்? திஸ் மைனஸ் திஸ். ஓகேவா? இப்போ ஓப்பனிங், இப்ப நம்ம 3 விஷயம் கண்டுபிடிச்சுக்கணும் தேவ். 3 விஷயம் என்னலாம்னா இவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சுக்கணும். ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர், க்ளோசிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன? க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ் நம்பர். க்ளோசிங் இண்டெக்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இல்ல எவ்வளோ எவ்வளோ டிவைட் பை எவ்வளோ? இல்ல இல்ல இல்லக்கண்ணா, இதோ இண்டெக்ஸ்ல சொல்றான், இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல, நம்பர்ஸ்ல இல்ல. 1 க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் 125. 125 பை 100ல தெரியலையா? ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர்ல க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு கேக்குறேன். நீ வாய்ஸ் இதுவா இருக்கா, ஸ்லோவா இருக்கா? க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் டிவைட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 125 டிவைடட் பை 100. ஓகேவா? க்ளோசிங் இண்டெக்ஸ் நம்பர் பை ஆவரேஜ் இண்டெக்ஸ் நம்பர் எவ்வளோ? 125 பை 120. க்ளோசிங் இண்டெக்ஸ் கன்வர்ஷன், க்ளோசிங் இண்டெக்ஸ் பை க்ளோசிங் இண்டெக்ஸ் எவ்வளோ? ஓகேவா? இப்ப இது பாருங்க தேவ், இது 1.25, இது வந்து 125 டிவைடட் பை 120. தேவ் நீங்க சின்ன கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா, பெரிய கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா? ரொம்ப சின்னதெல்லாம் இல்ல தேவ், கொஞ்சம் ரீசனபிளி பெருசாவே யூஸ் பண்ணுங்க, அப்பதான் ஃபிங்கரிங் அதெல்லாம் பெட்டரா இருக்கும். 125 பை 1. தேவ் இதுல வந்து நீங்க ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தேவ், இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோசிங் தான் பண்றாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா irrespective of whether it's an opening or average or closing, we are keeping closing index in the numerator. ஓகேவா? so opening conversion factor னா opening index number வந்து denominatorல இருக்கும். average conversion factor னா average index number denominator இருக்கும். closing conversion factor பாத்தீங்கன்னா closing index number denominatorல இருக்கும். ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு இதுவா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அஹ் இந்த எல்லாத்தையும் எல்லாமே அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஐயோ டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ மறந்துட்டேன். ரீகலெக்ட் பண்ண முடியல. See எல்லா தானியும் வேக வைப்பாங்க தேவ். வேற வேற மாதிரி டிஃப்ரெண்டா இது பண்ணுவாங்க. ஆம், சிலதுக்கு புளி ஊத்தி வேக வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா பெரிய ஆம், இது இருக்கும். வேற என்ன, பானை மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து அதுல கொட்டிடுவாங்க. அது வந்து விறகடுப்புல நல்லா வெந்து பண்ணும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். So it is like though things are scattered, end of the day when it comes to closing, everything is get accumulated into one pot called as closing index. புரியுதா? அதான் இது முக்கியமான ஸ்டெப் நம்பர் 2. இப்ப ஸ்டெப் நம்பர் 3 பாருங்க. இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். ஓப்பனிங் மானிட்டரி லயபிலிட்டி.
ஓப்பனிங் மானிட்டரி லைபிலிட்டி எவ்வளோ? 1 lakh. ஸோ 1 lakh இன்டூ இது எல்லாத்தையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோசிங் கன்வெர்ட் பண்றோமா? அப்போ 1 lakh இன்டூ 1.5 1.25. இப்போ 1 lakh இன்டூ 1.25 எவ்வளோ? தேவ் போடாதீங்க என்ன தேவ், நான் சொல்லும் போது அப்சர்வ் பண்ணிக்கோங்க. என்னப்பா? அசட்டுக்கு போட போறோம், எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ண போறோம். க்ளோசிங் வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோசிங் கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஆட். நீங்க பேசாம லாயரா போலாம் தேவ். யூ ஆஸ்க் ரைட் கொஸ்டின்ஸ். Increase of but good, asking questions is very good. Increase of monetary, இப்போ தேவ் இங்க பாருங்களேன், மானிட்டரி லயபிலிட்டி இங்க என்னன்னா ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இன்க்ரீஸ் ஆஃப் மானிட்டரி லயபிலிட்டி வந்து இங்க ஆட். ஸோ 24,000 இன்டூ 1.25 எவ்வளோ பாருங்க? 24,000 1.25 எவ்வளோ? கால்குலேட்டர்ல போடுங்க, எத்துன்னு வாங்க போ. போங்க. நம்ம கிளாஸ்னா கால்குலேட்டர், சின்ன நோட், பெரிய நோட், புக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துலயே. தெய்வங்கள் எல்லாம் போற்றும் கட்டுப்பாடு தாயின் வந்துங்களா அது? தேவ் தேவ் வந்து விட்டீர்களா? ஹலோ தேவ். சூப்பர் கண்ணா, வெரி குட். கண்டுபிடிச்சிட்டீங்களா கால்குலேட்டரை? சூப்பர், போடுங்க. 24,000 into 1.04. 24,000 into 1.04. ஹலோ. கரெக்ட். அப்புறம் அப்படி கரெக்டா போட்டீங்க. 24, அதான் 24,960 வருதா? குட். நெக்ஸ்ட் லெஸ் க்ளோசிங் மானிட்டரி லைபிலிட்டி வந்து 1,24,000 க்ளோசிங் ஓடது எடுத்துக்கணும். இன்டூ 1 பண்ணோம்னாக்கா 1,24,000. அப்போ 1,25,000 இது போடுங்க தேவ் கால்குலேட்டர்ல. 1,25,000 plus 24,960 minus 1,24,000. 1,24,000க்கு இன்டூ 1 கண்ணா. அதாவது க்ளோசிங் இது இன்டூ க்ளோசிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் 1 தானே, அதனால 1,24,000 தான்.
நீங்க என்ன போடணும்னா கால்குலேட்டர்ல 1,25,000 plus 24,960 minus 1,24,000 போடுங்க. ஆ, 25,960. அதான் இல்லையா? சூப்பர். அதே மாரி ஸ்டெப் நம்பர் 4 ஓப்பனிங் மானிட்டரி அசெட். ஓப்பனிங் மானிட்டரி அசெட் எவ்வளவு தேவ் இந்த சம்ல? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். வெரி குட். அப்போ 1,40,000 into 1.25 எவ்வளவு பாருங்க கண்ணா? ம். சூப்பர். டேய் இப்ப வந்து அசெட் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இயருக்கும் எண்டிங்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? சூப்பர். சோ add increase of monetary assets. ஓகேவா? எவ்வளோ? 48,000. 48,000 into average conversion factor எவ்வளோ? 1.04. போடுங்க தேவ். 48,000 into 1.04. Very good, Dev. Super. Less closing of monetary asset. Closing asset value எவ்வளோ தேவ் இந்த சம்ல? Closing asset value எவ்வளோ? சூப்பர். 1,88,000 into 1 எவ்வளோ? இப்போ இது this plus this minus this எவ்வளவு வருது பாருங்க தேவ். சூப்பர். இப்போ என்னோட நெட் இம்பாக்ட் எப்பவுமே asset minus liability is equal to எவ்வளோ? This minus this. So 10,960. 10,960 என்ன தெரியுமா தேவ் அர்த்தம்? நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த 36,920 25,960 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணின்னு வரும்போது they call it as net loss on monetary terms. ஓகேவா தேவ்? இந்த சம் புரிஞ்சுதா தேவ்? ஓகே. இது என்னன்னு கேட்பாங்கன்னா compute the net monetary loss on the monetary items. இப்போ இந்த சம் கேட்டிருக்காங்களே சிக்ஸ்த் சம் determine the net monetary result of அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ சிக்ஸ்த் சம் போடலாமா? இது சும்மா ஒரு சாம்பிள் சம்.
6th sum. So cash எவ்வளோ? 5000. Cash 5000. Closing 10,000. அப்புறம் accounts receivable வந்து 20,000. 25,000. Debtors. அப்புறம் ஓகே 2 பேர் தான். இவங்க வந்து liability வந்து creditors 15, இங்க 20. அதே மாதிரி லோனு 20, 20. ஓகேவா தேவ்? General retail price index as on 1/1/2013. 200. General retail price index as on 31/12/2013. 300. Average retail 240. இப்போ அசட்டுக்கு என்ன பண்ணலாம் தேவ்? கேஷையும் டெட்டாஸும் எடுத்துக்கலாமா? 5,000, 10,000. இங்க 20,000, 25,000. அப்ப டிஃபரன்ஸ் என்ன? 10,000. புரியுதா? அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க. liability. liability என்னலாம்? creditors 15,000. closing எவ்வளவு? creditors ஓடுது. closing எவ்வளவு? creditors ஓடுது. ஏதோ கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆயிடுச்சா தேவ்க்கு? வாய்ஸ் இப்பதான் கேக்குதா? இப்ப கேக்குதா வாய்ஸ்? சூப்பர். க்ளோசிங் கிரேட்டாஸ் எவ்வளவு கண்ணா சம்ல? 20,000. டெட்டாஸ் சாரி லோனு ஓப்பனிங் எவ்வளோ? 20. இதுவும் 20. ஓகேவா? ஸோ 35. இது போட்டோமா? ஸ்டெப் நம்பர் 1 முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 2க்கு போறோம். இப்போ நீங்க தான் சூப்பரா கால்குலேட் பண்ணி சொல்ல போறீங்க. சொல்லுங்க கண்ணா. யாரோட யாரை டிவைட் பண்ணா யாரு கிடைப்பான்? சொல்லுங்க. க்ளோசிங் பை ஓப்பனிங் எவ்வளோ? ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர்ல நியூமரேட்டர்ல என்ன நம்பர் பண்ணணும், டினாமினேட்டர்ல என்ன நம்பர் பண்ணணும், அப்படி சொல்லுங்க. எல்லாத்துக்குமே க்ளோசிங் மேல தான் வரணும். ஓப்பனிங்க்கு அப்ப ம்,
ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் சொல்லுங்க. எந்த நம்பர் நியூமரேட்டர்ல வரணும், எந்த நம்பர் டினாமினேட்டர்ல வரணும்? சூப்பர் தேவ். 300 by 200. அப்பா அப்பா அதே ஒரு நிமிஷம். அப்பா அம்மாவை கூப்பிடுங்களேன். அந்த கை போட்டுக்கணும். கை போடாம வெளில போக கூடாது. சோ இங்க பாருங்க கண்ணா, ஆவரேஜ் இது வந்து ஆவரேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன வரணும் தேவ்? 300 by 240 எவ்வளவு வருது கண்ணா அது? 300 by 240. சூப்பர் தேவ். இது வந்து க்ளோசிங் 300 by 300. 1. சூப்பர். ஓப்பனிங் மானிட்டரி லயபிலிட்டி சொல்லுங்க கண்ணா. இப்ப நீங்க தான் சொல்றீங்க, நான் எழுதுறேன் அவ்வளவுதான். சொல்லுங்க. என்னப்பா 5000? எப்படி 5000? ஓப்பனிங் கண்ணா. பரவாயில்ல. சூப்பர். 35,000 into 1.5. வெரி குட் தேவ். 43,750. சூப்பர். இது தேவ். என்ன பண்ணணும் தேவ்? 6,250. எதோட இது மல்டிப்ளை பண்ணும்? ஸோ இன்க்ரீஸ் அப்ப வந்து 5,000 ஓப்பனிங் 1.5 தானே கண்ணா? இல்லையா? 300 by 200 1.5ல. அப்படியா? ஓகே. செக் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பு போட்டிருக்கேனா? 300 by ஓகே. 52,000. ஓகே கண்ணா. ஐ ட்ரஸ்ட் யூ தேவ். யார் என்ன சொன்னாலும். சூப்பர் தேவ். அடுத்தது. க்ளோசிங் மானிட்டரி லயபிலிட்டி. சூப்பர் தேவ். அவ்வளவுதான் தேவ். 18,750 வந்துட்டோம். this plus this minus this. ஓகேவா தேவ்? இப்போ அதே மாதிரி இவன் சொல்லுங்க தேவ். மானிட்டரி அசெட் சொல்லுங்க தேவ். தேவ் இது என்ன வரும் தேவ்? ஓப்பனிங் இங்க என்ன போடணும்? எது மல்டிப்ளை? சூப்பர். சோ இது எவ்வளவு வருது தேவ்? 1.5. சூப்பர் தேவ். இது இன்க்ரீஸ் ஆஃப் மானிட்டரி அசெட். ஸோ இன்க்ரீஸ் என்ன வரும்? இன்க்ரீஸ் ஆஃப் மானிட்டரி அசெட். 25. இதுக்குண்ணா
43,750. எப்படி கண்ணா 43,750? இல்ல க்ளோசிங்க்கு 1 தான் கண்ணா. லைபிலிட்டிக்கு சொன்னா அதே தான். க்ளோசிங்க்கு எதுவுமே மாறாது. 35,000. அதுக்கு தான் நீங்க இதுக்கு என்ன அப்ளை பண்ணீங்க? மானிட்டரி லயபிலிட்டிக்கு 5,000 எடுத்து பண்ணோமா நம்ம? அதே மாதிரி 10,000 எடுத்து பண்ணோம். ஓகே, 10,000 into 1.25, 12,500. ஓகே கண்ணா. இது இவங்க வந்து 35,000 into 1. ஸோ இவங்க சாரி இவங்க மைனஸ் இவங்க ஸோ 3,750 net gain on monetary items. அவ்வளவுதான். அம்மா இருக்காங்களா தேவ்? கொடுங்க. அம்மா பிஸியா இருக்காங்களா? பேசலாமா? கேளுங்க. பேச முடியுமா கேளுங்க. ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? ஆ அம்மா பரவாயில்ல மேம். அம்மா வந்து ம், உங்களுக்கு தெரியுமான்னுலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரியா? என்னப்பா? பேஜ் நம்பர் 15.48. இனிமே நான் யூகேஜி எல்கேஜி பாப்பா மாதிரி பாக்ஸ் எடுத்துட்டீங்களா, பென் எடுத்துட்டீங்களா, கால்குலேட்டர் எடுத்துட்டீங்களா, சின்ன நோட் எடுத்துட்டீங்களாலாம் கேட்க போறோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே. எந்தில 15.48 தேவ்? உங்களுதுல என்ன புக் நம்பர் வருது தெரியலையே. வந்துடுச்சா? 7th 8th 6th சம் இப்ப போட்டிருக்கோம். 7th 8th 9th இதே மாதிரி பேட்டர்ன் ஹோம்ஒர்க் அதான் சொல்றோம். ஓகேவா? 7th 8th 9th சம் மூணுமே ஹோம்ஒர்க். ஒரு இதே மாதிரி சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து we will sit for issue of shares. ஓகே, நாளைக்கு இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் 10th சம் 11th சம் வச்சு முடிச்சிடுறோம். அவ்வளவுதான். இந்த மீன் டைம் நான் டெட்டாஸ் தேவ் நாளைக்கு அந்த மேம் கிட்ட மட்டும் சார் கிட்ட மட்டும் டெட்டாஸ் கொஞ்சம் கேட்டு வரீங்களா? எனக்கு வந்து கான்செப்ட்லி நான் எல்லா வேஸும் திங்க் பண்ணிட்டேன் தேவ், பட் குட் நாட் எக்ஸாக்ட்லி லொகேட் அது அந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் சம் பிள்ளையார் சுழியே அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அந்த டெபிசிட் ஆஃப் சர்ப்ளஸ்ல முதல் சம்மே அதான் கண்ணா. முதல் சம்ல டெட்டாஸ்ல எவ்வளவு 1,10,000 போட்டிருக்காங்க இல்ல தேவ்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?